நடிகை பாலியல் புகாரில் இன்று மாலை 6 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மருத்துவ சாதனங்கள் வாங்கி தரும் வெங்கட்ராகவன் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிகாலை முதலே சோதனை. காவல்துறையின் சம்மனை கிழிப்பதும் கிழிக்காததும் எங்கள் விருப்பம். இதற்காக கைது நடவடிக்கையா? சம்மனை கிழிக்காமல் பூஜை அறையில் வைக்க வேண்டுமா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சென்னை ஐஐடிக்கு வருகை தரும் ஒன்றிய இணை அமைச்சர் மஜும்தாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவர் அணி திராவிட மாணவர் கழகம் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். கல்வி நிதி வழங்க நிபந்தனை விதிப்பதாக மத்திய அரசுக்கு கண்டனம். நடிகையிடம் பெங்களூர் சென்று விசாரிக்கும் காவல்துறை ஓசூர் வந்து என்னிடம் சம்மனை கொடுக்க மாட்டார்களா? சம்மனை ஒட்டியதுடன் போலீசாரின் வேலை முடிந்தது. அதன் பிறகு நாங்கள் என்ன செய்தால் காவல்துறைக்கு என்ன எனவும் சீமான் கேள்வி. நடிகை பாலியல் வழக்கில் சீமான் தரப்பு வழக்கறிஞர் நேரில் ஆஜர். இந்திய ஒன்றியத்தின் பன்முக தன்மையையும் மொழி வழி பண்பாடுகளையும் குலைப்பவர்கள்தான் உண்மையான தேச விரோதிகள். முதல்வர் ஸ்டாலின் பதிவு. மொழி உணர்ச்சி பற்றி ஆளுநர் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி காட்டம். மொழி தேர்வு எது, மொழி திணிப்பு என்பது எங்களுக்கு தெரியும். உங்கள் நாடகம் எங்களிடம் எடுபடாது. ஆளுநருக்கு அமைச்சர் ரகுபதி பதில். நாம் தமிழர் சீமான் வீட்டில் அடிக்கடி சம்மன் ஒட்டுவதால் கதவு சுத்தம் செய்ய முடியவில்லை என கூறி சீமான் மனைவி கயல்விழி சம்மன் ஒட்டுவதற்கென தனி போர்டு வைத்துள்ளார். அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு விலையில்லா ஆடு மாடு வழங்கப்பட்டது. பொம்மை முதல்வர் ஆட்சியில் வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்ப்பதற்கு கூட வரி செலுத்த வேண்டிய அவலம் உள்ளது. மக்கள் ஆட்சிக்கும் மன்னர் ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் இதுதான். அதிமுக ஐடி விங் பதிவு. 2026 தேர்தலில் மோதி பார்க்கலாம். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடியுமா என சீமான் சவால். தமிழ்நாட்டிலேயே அதிக வழக்குகளை சந்தித்த என் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. என்னுடன் மோதி ஜெயிக்க முடியாததால் பாலியல் வழக்கை கையில் எடுக்கிறார்கள் எனவும் சீமான் பேட்டி. நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு தமிழக மக்கள் பலிகாடா என முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. இந்தியை திணித்து தமிழை அழிக்க ஒன்றிய அரசு நினைக்கிறது. ஆளுநர் ஆர்.என்.ரவியின் செயல்பாடுகள் ஆளுநர் பதவிக்கே உகந்ததல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம். காவலாளி மீது எந்த தவறும் இல்லை. கைது நடவடிக்கை காவல்துறையின் திட்டமிட்ட சதி. காவலாளி ஏதோ செய்துவிட்டார் என நினைத்து புரிதல் இல்லாமல் தான் நான் மன்னிப்பு கேட்டேன். சீமான் மனைவி கயல்விழி விளக்கம். கைது செய்தவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் பூங்காவில் வைத்து அடித்ததாக கயல்விழி பரபரப்பு குற்றச்சாட்டு.